வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் 2025 குரூப் 2A பொதுத்தமிழ் கொஸ்டின் அடுத்த 10 என்னங்கிறத பார்ப்போம். வேர்க்குரு என்னும் சொல்லின் பேச்சு வழக்கு என்ன? வேர்க்குரு அப்படிங்கிறது எழுத்து வழக்கு. இந்த சொல்லின் பேச்சு வழக்கு என்ன அப்படின்னு சொன்னாங்க. வேர்க்குரு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக மெட்டீரியலில் இதுதான் இருக்குது. வேர்க்குரு தமிழ்நாட்டினோட வெப்சைட்டில் வேர்க்குரு இது ரெண்டில் எது போட்டாலும் அவங்க ஃபைனல் ஆன்சர்க்கெல்லாம் தர சொல்லுவாங்க, சரின்னு தான் சொல்லுவாங்க. வேர்க்குரு. நெக்ஸ்ட்டு காகத்திற்கு உரிய மற்றொரு பெயர் என்ன? புட்டம். காகத்திற்கு உரிய மற்றொரு பெயர் புட்டம். இதுவும் இருக்குது புக்கில், சொற்பொருள் அகராதியில் இருக்குது. காகத்திற்குரிய மற்றொரு பெயர் புட்டம். நெக்ஸ்ட்டு அன்பிற்குரியவரின் துன்பம் கண்டு பெருகும் கண்ணீர் டேஸ் என்று அழைப்பர். டேஸ் என்று அழைப்பர். இது ஒரு திருக்குறள். அன்பிற்கும் உண்டோ அடைக்குந்தால் ஆர்வலர் புன்கண்ணீர் பூசல் தரும். இந்த புன்கண்ணீர் இதுதான் சரியான ஆன்சர். திருக்குறள் படிக்கும்போது இது ஈஸியாக நம்ம இது பண்ணிக்க முடியும். அன்பிற்கும் உண்டோ அடைக்குந்தால் ஆர்வலர் புன்கண்ணீர் பூசல் தரும். ஓகே, நெக்ஸ்ட்டு அடுத்த கொஸ்டின் என்னன்னு பார்த்தோமா. வெற்றி, வீரம், வலி ஆகிய பொருட்களை தரும் சொல் எது? வெற்றி, வீரம், வலி ஆகிய பொருட்களை தரும் சொல் பார்த்தீங்கன்னா விரல். இந்த ரா, ஓகேங்களா? இது வல்லினத்துக்கு வரக்கூடியரா. இந்த விரல்னா இடையினத்துக்கு வரக்கூடிய இது விரல், இது கை விரல். இந்த வென்றி அப்படிங்கிறது நம்ம அதை என்னென்னு சொல்லுவோம்? வெற்றின்னு தான் சொல்லுவோம். வென்றினா வெற்றி தான், வென்றினா வெற்றி தான். நெக்ஸ்ட்டு பிரித்தெழுதுக. வே நன்மை என்னும் சொல்லை பிரித்தெழுதுக. வே நன்மைனா வேல் கூட்டல் நன்மை. இது புணர்ச்சி விதி தெரிஞ்சால் தான் நம்ம போட முடியும். நல்லா பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வராது. இப்போ இந்த லா வரும்போது முன்னாடி வல்லினமோ மெல்லினமோ வந்தால், இப்போ பார்த்து நாங்கிறது மெல்லினம், இந்த நாங்கிறது மெல்லினம். மெல்லினம் வந்துச்சுன்னா என்ன வரும்னா வே நன்மை, வேல் கூட்டல் நன்மை. இப்போ இதெல்லாம் வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி வல்லினம் வந்துச்சுன்னா டா வரும், மெல்லினம் வந்துச்சுன்னா நாவாக மாறிடும். நல்லா புரியுதுங்களா? அப்போது இங்கே பாருங்கள், இந்த நா அப்படிங்கிறது மெல்லினம். மெல்லினம் போது நமக்கு 3 சொல்லி நா வந்துடும். அதுதான் வே நன்மை. இதில் இருந்தால் இது வே நன்மை, இதில் இருந்தால் இது இருக்க முடியும். மீதி எதுவுமே அது வராது. ஓகேங்களா? நல்லா புரிஞ்சுதா? இன்னொரு டைம் சொல்கிறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த லா முதல் எழுத்தில் இந்த லா வருமொழி வல்லின எழுத்துக்களாக கசட தவிர வல்லின எழுத்துக்களாக இருந்தால் டான்னு மாறிடும். இதே மெல்லின எழுத்துக்களாக இருந்தால் நான்னு மாறும். அப்போ நல்லா புரிஞ்சுங்க. வேல் கூட்டல் நன்மை அப்படின்னா வே நன்மை. வேல் கூட்டல் நன்மை அப்படின்னா வே நன்மை. நல்லா புரிஞ்சுதுங்களா? வேல் கூட்டல் நன்மைனா வே நன்மை. அடுத்து இது ரொம்ப ஈஸி. அது கூட்டல் அன்று. அது கூட்டன்று. ரா இளங்குமாரனார் புத்தகத்தில் இருக்கக்கூடிய இது. அது கூட்டல் அன்று அதான்று. அது கூட்டல் அன்று அதான்று. ஓகே, நெக்ஸ்ட் அடுத்து பார்ப்போம். இதே மாதிரியே தான், அடுத்தும் இதே மாதிரியே தான். உள்கூட்டல் மனம். உள்கூட்டல் மனம். இப்போ தான் நான் சொன்னேன் உள்கூட்டல் மனம். இந்த இல் வருமொழியில் முதல் எழுத்து வல்லினமாக இருந்தால் அது டான்னு மாறும், மெல்லினமாக இருந்தால் நான்னு மாறும். அப்போ இந்த மாங்கிறது மெல்லினம். மெல்லினங்கும் போது என்ன வரும்? 3 சொல்லினா தான் வரணும். 3 சொல்லினாங்கும் போது உண்மனம். இதுதான் கரெக்ட். வேறு எதுவுமே இது வராது. உள்மனம் வராது, உண்மனம் வராது. உண்மனம் தான் கரெக்டான ஒரு ஆன்சர். புரியுதுங்களா? நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். அடுத்து பாருங்கள். அனுராகம். அனுராகம்னா என்ன அர்த்தம்னா மிக்க ஆசை. ராகம் அப்படின்னு இருக்குது, அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியதான். அனுராகம் மிக்க ஆசை. இந்த அனுராகம் ஒத்த காதல். 2 பேருக்கு ஒரே மாதிரியான காதல், ஒத்த காதல். ஏனம்னா மான். 3 சொல்லினா ஏனம் வந்தால் மான். 2 சொல்லி வந்தால் பாவம். 2 சொல்லி 3 சொல்லினா ஏனம். ஏனம்னா 3 சொல்லினா அப்படி இருந்ததுன்னா ஏனம் அப்படின்னா மான். இந்த ஏனம் அப்படி இருந்ததுன்னா பாவம். ஓகே, நெக்ஸ்ட் போலாங்களா? அடுத்து அப்பாவி என்னும் சொல்லை பிழையெனில் அச்சொல்லின் திருத்த சொல்லை காண்க. அப்பாவி இதுவுமே அந்த
எழுத்து வழக்கு சொல் வழக்கில் இருக்கக்கூடியது தான். அப்பாவினா அற்ப ஆவி, கவர்மெண்ட் மெட்டீரியலில் இருக்கக்கூடியது தான் அப்பாவி அற்ப ஆவி. ஓகே, நெக்ஸ்ட் போகலாங்களா? அடுத்து 20வது கொஸ்டின், கடைசி கொஸ்டின், 10 கொஸ்டின் மட்டும் பார்ப்போம். நெக்ஸ்ட் பாருங்கள். கூற்று. எது யாது என்னும் சொற்கள் சுட்டு சொற்களாகும். எது யாது என்னும் சொற்கள் சுட்டு சொற்களாகும். இது தப்பு. ஓகேங்களா? ஆ இ ஊ தான் சுட்டு சொற்கள். அப்போ இது வந்து சுட்டு சொற்கள் அல்ல, இது வினாச்சொற்கள். வினாச்சொற்கள் என்ன? ஏ யா ஆ ஓ ஏ, இது வினாச்சொற்கள். ஓகேங்களா? இப்போது இது கிடையாது. அடுத்து ஒன். ஏ யா என்ற சுட்டெழுத்தை அடிப்படையாக கொண்டு சொற்கள் அமைந்தது. சுட்டெழுத்தை அடிப்படையாக சொல்கிற மறுபடியுமே அதுவும் தப்பு தான். இது என்னது? வினா எழுத்துக்கள். அப்போ இரண்டுமே இந்த இடத்துல நம்ம என்னென்னு சொல்லணும்? தப்புன்னு தான் சொல்லணும். ஓகேங்களா? நல்லா புரியுதா? 10 கொஸ்டின். ஓகேங்களா? இது 2025 குரூப் 2 ஏல கேட்ட கொஸ்டின்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நன்றி. பாய்.